Assalamualaikum, welcome to our channel புகுந்த வீட்டு சமையலறை. இன்னைக்கு நம்மளுடைய ஃப்ரீ மெஹந்தி கிளாஸை நம்ம வந்து 7th கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 7th கிளாஸ் வரைக்கும் நம்மளை வந்து என்கரேஜ் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் நீங்களும் வந்து சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஃபோட்டோஸ் எல்லாம். அண்ட் இப்போது நம்மளுடைய குரூப்பில் வந்து யாராச்சும் ஜாயின் பண்ணணும் இல்லை எனக்கும் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு யாராச்சும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் ஆயிடுவீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வந்து 7th கிளாஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் தான் பார்க்க போகிறோம். மெஹந்தி டிசைன்ஸில் எந்தெந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து பூ டிசைன் வந்து வரைய முடியும் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து இதுதான். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பின் மாடல் இருக்கும் இல்லையா, நம்ம கற்றுக்கிட்ட ஸ்பின் மாடல் போட்டுட்டு அண்ட் அதை சுற்றி அந்த ஸ்பின்னில் டச் ஆகாத மாதிரி ஒரு குட்டியான சர்க்கிள் வந்து அதை சுற்றி போட்டுக்கோங்க. அண்ட் அது போட்டதுக்கப்புறமா நம்மளுடைய கோன் இருக்கும் இல்லையா, ஸோ கோனை வந்து நம்ம டாட்ஸ் எல்லாம் போடுறப்போ ப்ரெஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். ஸோ இதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி அப்படியே நம்ம அதை மூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகான அந்த சைடு பெட்டல் மாதிரியான ஒரு இது வந்து கிடச்சிரும். இதில் வந்து மேக்ஸிமம் வந்து 4 அல்லது 5 மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து பார்க்க ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி 5 வச்சு ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா 4 வச்சு ட்ரை பண்ணுங்கள், பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி குட்டியாக ஒன்று ட்ரை பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி ஸ்பின் போட்டுக்கோங்க. அந்த ஸ்பின்னை சுற்றி குட்டியான ஒரு சர்க்கிள், ஆனால் அந்த ஸ்பின்னில் வந்து அதை டச் ஆகக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு அந்த அப்படியே இந்த ப்ரெஸ் பண்ணி கோனை நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம அப்படியே மூவ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அந்த பெட்டல்ஸ் அழகாக கிடச்சிரும். ஸோ வந்து இப்படி தான் வந்து இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃப்ளார், சரிங்களா? ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து நிறையா டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் 2 டைம்ஸ் மட்டும் போடாதீங்க, ஒரு 10 டைம்ஸ் அந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து டிசைன் நம்பர் 2 பார்க்கலாம். ஸோ இதுக்குமே வந்துட்டு நம்ம சென்டராக வந்து ஒரு ட்ராப் வச்சுட்டு, அதாவது டாட் வச்சுட்டு அதை சுற்றி ஒரு குட்டி சர்க்கிள் அந்த டாட்டில் டச் ஆகாத மாதிரி. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹம்ப்ஸ் கற்றுக்கிட்டோம் இல்லையா, அந்த ஹம்பை வந்து கொஞ்சம் நீளமாக இழுத்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பூ வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக அப்படியே போடலை, ஹாஃப் போட்டேன், ஹாஃப் இந்த சைட் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம வந்து 3rd டிசைன் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அதே மாதிரி ஒரு டாட் வச்சுட்டு அந்த டாட்டை சுற்றி ஒரு குட்டியான சர்க்கிள் ரவுண்ட் போட்டதுக்கப்புறமா நம்மளுடைய ஹம்ப் நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா, அந்த ஹம்பை தான் இப்போ நம்ம போடுறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஹம்ப்ஸ் போட்டுட்டு ஆப்போசிட் சைடில் இருக்க ஸ்பேஸை வந்து நம்ம ஃபில் பண்ணிடணும். ஸோ அப்படி நம்ம போட்டால் தான் நம்மளுடைய ஹம்ப் எல்லாமே வந்து ஈவனான சைஸ்லேயும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து 4th டிசைன் போடுறோம். ஸோ 4th டிசைன் போடுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு 10 டைம்ஸ் அட்லீஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ 4th டிசைனும் அதே தான். நான் சென்டராக டாட் வச்சுட்டு அதை சுற்றி ஒரு சர்க்கிள் போட்டுட்டு நம்ம வந்து மேலே ஃபுல்லாக ட்ராப்ஸ் தான் வைக்கிறோம். ஸோ சும்மா டாட்டாக வச்சோம், ஒரு 5 டாட்ஸ் வச்சோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து பார்க்கவே நல்லாயிருக்கும். 5 to 6 டாட்ஸ் நம்ம வைக்கலாம், அதுக்கு மேலே வச்சோன்னா நல்லா இருக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து 5th மாடல் பார்க்குறோம். ஸோ 5th மாடலில் வந்து நடுவில் நம்ம ஸ்பின் டிசைன் போட்டு அந்த ஸ்பின்னை சுற்றி ஒரு குட்டியான சர்க்கிள் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த பார்டரான ஹம்ப் நம்ம கற்றுக்கிட்டோம்ல, அந்த ஒன்று மட்டும் அப்படி இருக்கணும். ஸோ செகண்ட்லேருந்து மேலேருந்து எடுக்கணும், கீழேருந்து எடுக்காமல் அந்த ஹம்புக்கு மேலேருந்து நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஃப்ளார் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து 6th டிசைன் போகலாம். 6th டிசைனுக்குமே நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்பின் போடணும். ஸ்பின் போட்டதுக்கப்புறமா அந்த ஸ்பின்னை சுற்றி ஒரு அழகான குட்டியான சர்க்கிள் போடணும். அந்த ஸ்பின்னை வந்து அதை டச் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அப்படி போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து நார்மலாக போடுவோம் இல்லையா ஹம்ப், அந்த மாதிரி ஹம்ப் போட்டுட்டு அதை வந்து அழகாக இதே மாதிரி கீழேருந்து எடுக்காமல் பக்கத்துலேருந்தே அதை எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஹம்ப் டிசைன் வந்து ஃப்ளார் மாதிரி கிடைக்கும். ஸோ இது வந்து 6th டிசைன். ஸோ எல்லா ஃப்ளார்ஸ்க்குமே அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை நல்லா நோட் பண்ணி போடுங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து 7th மாடல் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாடலுக்குமே வந்து நம்ம சென்டராக வந்து ஒரு டாட் வச்சுக்கலாம். அந்த டாட்க்கு அப்புறமா அந்த டாட்டை டச் பண்ணாத மாதிரி அவுட்டரில் மட்டும் நம்ம வந்து ஹம்ப், அதாவது பெட்டல்ஸ் வந்து அந்த டாட்டை டச் பண்ணாத மாதிரி நம்ம போடுறோம். ஸோ மேக்ஸிமம் வந்து 6 or 5 பெட்டல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் 5 இருந்தாவே அது சூப்பராக தான் இருக்கும். ஸோ நீங்களும் வந்து 5 வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து அதே இதை வந்து குட்டியாக ட்ரை பண்ணுறோம். ஸோ நடுவில் டாட் வச்சுட்டு அந்த டாட்டை சுற்றி நம்ம வந்து 5 பெட்டல்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடச்சிரும், ஒரு அழகான மாடல் வந்துடும். ஸோ அதை நம்ம அப்படியே மேலே அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும்.
ஸோ நீங்களும் வந்து எதையுமே வந்து 2 times 1 times ட்ரை பண்ணாதீங்க, அட்லீஸ்ட் 10 times வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து 8th டிசைன் பார்க்கலாம். ஸோ 8th டிசைனுக்குமே நம்மளுக்கு வந்து என்ன வேணும், சென்டரில் ஒரு ஸ்பின் போட்டுட்டு அந்த ஸ்பின்னை சுற்றி ஒரு குட்டியான சர்க்கிள் வரைஞ்சிடணும். அந்த ஸ்பின் வந்து அதில் டச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அழகாக நம்ம வந்து நார்மலான ஒரு ஃப்ளவர் பெட்டல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்படி வந்து அதுக்குள்ளே வெளியே போயிட்டு ஹார்ட்டோடைய டிசைன் தான், ஆனால் கீழே வந்து ஷார்ப்பாக வராமல் அந்த சர்க்கிள்லேயே அது முடிகிற மாதிரி நம்ம வந்து போடுறோம். ஸோ இதுக்குமே வந்துட்டு 4 petals இல்லைனா 3 petals கூட போடலாம். 3 petals போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ அப்படியே இதில் வந்து கொஞ்சம் அவுட்லைன்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளார் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஃப்ளாரெல்லாம் வந்து நம்ம டிசைன்ஸ் அதாவது மெஹந்தியில் யூஸ் பண்ணும்போது அது இன்னுமுமே வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் அதை நம்ம போக போக கிளாஸஸில் பார்க்கலாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம வந்து 9th டிசைன் பார்க்கலாம். ஸோ 9th டிசைன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரோஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பின்னை வந்து கொஞ்சம் ஸ்லீப்பிங் ஸ்பின்னாக போட்டுக்கணும். அண்ட் அதை கம்ப்ளீட் பண்ணாமல் அதை அப்படியே அழகாக கீழே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து செமையாக இருக்கும், கொஸ்டின் மார்க் மாதிரி. அண்ட் அதுக்கப்புறமா அதை வந்து அப்படியே அந்த 2 சைட்லேருந்து இப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ ஒரு கப் ஷேப்பில் இருக்கும். கீழே இருக்க அந்த கப் ஷேப்லேருந்து நம்ம வந்து 2 லீஃப் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து பட் ரோஸ், சரிங்களா. அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன்ஸில் பெட்டல்ஸ் மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான ரோஸ் வந்து நிறைய லீவ்ஸோடு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு லுக்கில் வந்து இந்த ரோஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னொரு செட் ஆஃப் பெட்டல்ஸும் நம்ம போட்டுடலாம். அண்ட் இப்படியே பார்க்க நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால கீழேயுமே வந்து நம்ம அந்த ரோஸோடைய பெட்டல்ஸ் மாதிரி கொண்டு வந்தோம் அப்படின்னா அது மேபி பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நிறையா டைம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா 10th டிசைன் பார்க்கலாம். 10th டிசைன் தான் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் எந்த ஒரு ப்ரைடல் மெஹந்தி அதாவது கல்யாண பொண்ணுக்கு மாதிரி தான் நீ போடுறீங்க அப்படின்னா அந்த டிசைன் வந்து அந்த எல்போலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அப்போ கண்டிப்பாக வந்து இந்த டிசைன் மோஸ்ட்டாக நிறைய டிசைன்ஸில் வந்து இந்த பூ தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த லைன் மாதிரி போட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அந்த லைனை நடுவில் இருக்கிறதில் வந்து லீஃப் மாதிரி போட்டுட்டு சைடில் வந்து இந்த மாதிரி அழகாக பெட்டல்ஸ் மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ இதை நம்ம போட்டுட்டு கையில் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக அது பக்கத்தில் இருக்க ஸ்பேஸ் ஃபுல்லாக வந்து கலர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பூ மட்டும் தெரியும் போது அந்த டிசைன் வந்து அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம வந்து 11th டிசைன் பார்க்கலாம். ஸோ 11th டிசைனுக்கு வந்து நம்ம ஒரு டாட் வச்சாச்சு. டாட்லேருந்து அந்த டாட்டை சுற்றி ஒரு குட்டியான ரவுண்ட் போட்டுட்டு அதையும் சுற்றி திருப்பி இன்னொரு ரவுண்டும் போட்டுட்டு ஸோ 2 ரவுண்ட் ஒரு டாட் வச்சு நம்ம போட்டிருக்கோம். அண்ட் இது வந்துட்டு எப்படின்னா இதுவுமே வந்து நல்ல டிசைன் தான், நம்ம கரெக்டாக போட்டோம் அப்படின்னா அது நல்லா தான் இருக்கும். இதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து 3 தான் இருக்கணும். அந்த 3க்கு நடுவில் வந்து இன்னொரு, புரியுதுங்களா, அந்த உள்ளே போகுதில்ல அந்த இடத்துல தான் வந்து நம்ம 3rd ரவுண்ட் வந்து ஃபில் பண்ணுறோம், சரிங்களா. இப்போ நம்ம அதை அப்படியே வந்து அழகாக கலர் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவும் வந்து ஒரு ஃப்ளார் டிசைன் ஆயிரும். ஸோ இதை நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை, அது எப்படி இருக்கும்னு பாருங்கள். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது கொஞ்சம் சுமாராக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து கலர் பண்ணியாச்சு, அதாவது ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் திருப்பியும் வந்து இன்னொரு சர்க்கிள் நம்ம போடுறோம், 3rd ரவுண்ட். ஸோ பார்த்தீங்களா எந்த இடத்துலேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுவேன்னு, உள்ளேருந்து வெளியே, சரிங்களா. அந்த டிசைன் இப்படி உள்ளே போய் முடியுது இல்லையா, அந்த இடத்துல தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த டிசைனுக்கு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த டிசைன் போடணும். ஸோ அதே மாதிரி 3 பெட்டல்ஸும் நம்ம வந்து போட்டுறணும். போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அதை வந்து இப்போ ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபில் பண்ணியாச்சு, எல்லா பெட்டல்ஸுமே நம்ம வந்து இப்போ ஃபில் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ வந்து அந்த 3 ஸ்பேஸ் இருக்கு இல்லையா கீழே, அப்புறம் அந்த 2 சைட்ஸில் அங்கே வந்து நம்ம அழகாக குட்டி குட்டியான லீவ்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து பார்க்கவே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து அதாவது உள்ளங்கையில் வந்து ஒரு டிசைனாக வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்து அதுக்கப்புறமா வந்து மெயினான மற்ற டிசைன்ஸ் சைட் டிசைன்ஸ் எல்லாமே வந்து மெஹந்தியாக நம்ம வந்து போடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு அந்த லீஃப் மட்டும் குட்டி ஆயிடுச்சு, அங்கே வந்து நான் நம்பர் 11 எழுதிட்டேன்னா அதனால் அந்த ஒரு இடம் மட்டும் குட்டி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம அந்த லீவ்ஸை ஃபுல்லாக வந்து அப்படியே கொஞ்சம் டார்க் அண்ட் பண்ணி போல்டாக காமிச்சோம் அப்படின்னா இந்த டிசைனும் பார்க்க செமையாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து 11th டிசைன். அண்ட் ப்ளீஸ் கொஞ்சம் ஒரு 2-3 டைம்ஸ் ஆச்சு இந்த டிசைனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வரும்,
சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா லீவ்ஸையுமே வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், போல் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து 12th டிசைன், அதாவது நம்மளுடைய லாஸ்ட் டிசைன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஈஸி தான். நம்ம நல்லா புரிஞ்சிக்கிட்டு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஈஸி தான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஹில் மாதிரி மேலே வந்து திருப்பி கீழே போய், அதாவது நம்ம லிப்ஸ் வரைவோம் இல்லையா, நம்மளோட லிப்ஸ் ஷேப் இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம வரைஞ்சிடணும். அதுக்கப்புறமா இந்த கீழே இருக்கிறத வந்து 3 பெட்டல்ஸாக போடணும். ஸோ நம்மளுக்கு வந்து அது பர்ஃபெக்டான லைனாக இருக்கணும்லாம் கிடையாது. நீங்களே வந்து கையை லைட்டாக ஆட்டி ஆட்டி அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். க்ரம்பிள் ஆன மாதிரி இருக்கும் பார்க்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த லிப்ஸோட அந்த உள்ளே கொஞ்சம் போன மாதிரி உள்ளே லைக் பெண்ட் ஆன மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு வி ஷேப்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த பெட்டல் எவ்வளோ சைஸஸ் வரணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த வி வந்து எடுக்கணும். சரிங்களா? எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஷேப் வந்துடும். அண்ட் இன் பிட்வீன்லேருந்து நம்ம வந்து இப்போ 2 லைன் வெளியே எடுக்க போகிறோம். நல்லா ஸ்ட்ரெயிட்டாக மேலே வரைக்கும் எடுத்துக்கோங்க, டபுள் லைனாக. நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கட்டும், ஃபில் பண்ண வேண்டாம் அந்த கேப்பை. சரிங்களா? அண்ட் பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸை வந்து அந்த லைன் வரைக்கும், நம்ம இப்போ எடுத்த லைன் வரைக்கும் தான் இருக்கணும். அந்த லைன் கூட சேர்க்க வேண்டாம். ஸோ இப்போ வந்து அது அந்த பூ ரெடி ஆயிடுச்சு. ஹைபிஸ்கஸ் மாடல் தான் இது. ஸோ அந்த பூ ரெடி ஆயிடுச்சு, செம்பருத்தி பூ. அதுக்கப்புறமா அந்த மேலே இருக்க அந்த டிப்பில் வந்து குட்டி 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 குட்டியாக இருக்கும்ல, நம்ம நார்மலாகவே அந்த ஃப்ளாரில் வந்து அது இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து மெஹந்தி டிசைன்லேயும் வந்து அந்த குட்டி குட்டியாக இருக்க அந்த இதை வந்து நம்ம இப்போ மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அதே மாதிரி அந்த ஃபெதர், நம்ம போன லீவ்ஸோட டிசைனில் வந்து நம்ம ஃபெதர் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஜஸ்ட் அப்படியே அந்த போட்ட மருதாணிலேருந்து இப்படி இழுத்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். அண்ட் இதில் வந்து நம்ம குட்டி 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 டாட்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஃப்ளாரில் வந்து அந்த மாதிரி டாட்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளும் வந்து இந்த டிசைனில் வந்து டாட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ டாட்ஸ் வச்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் பார்க்க எப்படி இருக்குது, நல்லாயிருக்கு. அண்ட் இப்போ நம்ம ஃப்ளார் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால இதை வந்து அப்படியே லைட்டாக ஷேட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ எல்லா பெட்டல்ஸ்லையுமே வந்து லேசாக ஷேட் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்க. மோஸ்ட் ஆஃப் ஃப்ளார்ஸ் டிசைன் அப்படின்னாலே நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து ஷேட்லாம் பண்ணால் தான் வந்து அந்த டிசைன் வந்து பார்க்கவே அழகாகவும் லுக்காகவும் இருக்கும். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும் உங்களுக்கும். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஷேட் பண்ணிட்டோம். ஸோ இன்னர், அதாவது உள்ளுக்குள்ளேயும் வந்து லேசாக வந்து ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ளார் வந்து எப்படி சொல்கிறது, பார்க்கவே நல்லாயிருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து கை இப்படி இப்படி ஆட்டி போட்டோம் இல்லையா, ஸோ கொஞ்சம் ஸ்க்ரிபிள் பண்ண மாதிரி. அண்ட் இப்போ வந்து நம்ம அதை போல்டன் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா அழகாக ஸ்ட்ரெயிட் ஆயிரும். ஸோ அதனால் நம்மளும் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த ஃப்ளாரை வந்து போல் பண்ணிக்கலாம். அந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே போல் பண்ணி டார்க்கன் பண்ணதுக்கப்புறம் அந்த டிசைன் வந்து பார்க்கவே நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய 12th டிசைன். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம வந்து எத்தனை பார்த்துருக்கோமோ அது எல்லா டிசைன்ஸுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், வெறும் 1 டைம் 2 டைம்ஸ்னு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் அட்லீஸ்ட் 10 டைம்ஸ், ஒரு டிசைனை 10 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இன்ஷால்லா உங்களுக்கும் வந்து அது நல்லா கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஓகே ஒரு வாட்டி போட்டால் போதும் அந்த மாதிரி நினைக்க வேண்டாம். ஸோ எவ்வளோ டைம்ஸ் முடியுமோ அவ்வளோ டைம்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த 10th டிசைனில் இருக்குல்லையா, அந்த லோட்டஸ் மாதிரி, லோட்டஸ் இப்படி க்ளோஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாடலில் வந்து அதுலேயுமே வந்து அந்த சென்டர் லீஃபை தவிர்த்து மற்ற பெட்டல்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த பெட்டல்ஸ்லாம் லைட்டாக மேலே மட்டும் ஷேட் பண்ணி விடுங்க. அண்ட் ரோஸில் வந்து நம்ம லீஃப் போட்டோம்ல, லீஃப்குள்ளே வந்து அந்த லைன்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா அந்த அவுட்டர் பார்டரையும் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பட் இருக்கு இல்லையா, நம்ம அந்த ஸ்பின் போட்டு பண்ணோம்ல, அதை மட்டும் நம்ம வந்து இந்த டிசைனில் வந்து டார்க்கன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து பார்க்க நல்லா தான் இருக்கும். இந்த டிசைனையுமே வந்து கையோடைய சென்டர், அதாவது உள்ளங்கையில் வந்து நடுவில் இந்த டிசைன் போட்டுட்டு இதுக்கு ஒரு அவுட்டர் லைன் மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் இருக்க கையை வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா அந்த மருதாணி டிசைனும் பார்க்க நல்லா தான் இருக்கும். அண்ட் இப்போ நம்ம வந்து அந்த சென்டர் டிசைனை வந்து ஃபில் பண்ணிடலாம். போல் பண்ணணும் ஆக்சுவலி. அப்போ தான் வந்து அந்த டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக வெளியே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இதை வந்து நம்ம வந்து போல் பண்ணி போடுறோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்னையோட கிளாஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ், மொத்தம் எத்தனை டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 12 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இன்ஷால்லா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் 1 or 2 டைம்ஸ் பண்ணாதீங்க, அட்லீஸ்ட் 10 டைம்ஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.